எல்லாருக்கும் வணக்கம். நான் கபிலன், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நேற்று வீடியோ முடிவில் மேகதாது அணை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காவிரி டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒருவனா நான் இதை கண்டிப்பாக பேசியே ஆகணும். மேகதாது காவிரியும் அதன் துணை நதியான அர்க்காவதியும் இணையும் ஆழமான பள்ளத்தாக்கு பகுதி தான் இந்த மேகதாது. தமிழில் இதை ஆடு தாண்டும் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து 82 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நம்மளுடைய தமிழ்நாடு எல்லையான பிலிக்குண்டு அந்த பகுதியிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மேகதாது பகுதி அமைஞ்சிருக்கு. மேகதாது விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று பிரச்சனைலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இது 100 வருஷ பிரச்சனை. பிரிட்டிஷ் காலத்தில் 1892 ஒப்பந்தத்தில் ஆரம்பித்து 100 வருஷமாக இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் மேகதாது விஷயம் இப்போ ஏன் இன்னும் தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக மாநில முன்னாள் துணை முதல்வரும் தற்போதைய கர்நாடக மாநில முதல்வருமான டி.கே. சிவகுமார் அவர்கள் எவர் தடுத்தாலும் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 மற்றும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 2018 படி கர்நாடக அரசு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும். ஆனால் அப்படி சொல்லியுமே அந்தளவு தண்ணீரை நமக்கு எப்பொழுதுமே திறந்து வர்றதே கிடையாது. அவங்க ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அவங்க ஒரு பொருட்டாக எடுத்துக்காதப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வெறும் வெற்று அறிக்கையை வெட்டிட்டு இருந்தோம்னா அதை அவங்க பெருசாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனுடைய கடமை, குறிப்பாக ஒவ்வொரு டெல்டா மாவட்ட மக்களுடைய கடமை. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா, அதாவது 90களில் சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த வனப்பகுதியில் இருந்த வரைக்கும் கர்நாடக அதிகாரிகள் அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கறது கூட பயப்படுவாங்க. அன்னைக்கு ஒரு தனி மனிதனுக்கு இருந்த அந்த பயம் இன்னைக்கு நம்ம சட்டத்தின் மீதோ இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் மீதோ பயமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை வெறும் உணர்வுபூர்வமாக மட்டும்தான் அணுகிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம யோசிக்க மாட்டோம். கர்நாடக கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் தேவைக்காக அந்த அணையை கட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, பெங்களூரு குடிநீர் தேவைக்கு உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட 13,000 கோடி லிட்டர் தண்ணியை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா கட்ட நினைக்கும் மேகதாது அணை 67.16 டிஎம்சி, சுமார் 1,90,000 கோடி லிட்டர். யோசிச்சு பாருங்க, 13,000 கோடி லிட்டர் தேவைப்படுற இடத்துல எதுக்காக 1,90,000 கோடி லிட்டர் கொள்ளளவு உள்ள அணையை கட்டணும்? ஏன்னா இது குடிநீர் தேவை கிடையாது, குடிநீருக்கான ப்ராஜெக்ட் கிடையாது. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வெப்பன். அந்த வெப்பனை தான் திரு சிவகுமார் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இந்த மேகதாது அணையை அவங்க கட்டிட்டாங்க, ஒருவேளை அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா மேட்டூர் அணைக்கு வர உபரி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உபரி நீர் நின்னாலே மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களில், அதாவது டெல்டா மாவட்டங்களில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதில் பாதாளத்துக்கு போயிடும். இது விவசாயத்தை மட்டும் அழிக்காது, ஒட்டுமொத்த டெல்டாவின் எக்கனாமிஸையும் காலி பண்ணிடும். டெல்டா மாவட்டம் மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவே ஏற்படும் இந்த அணை கட்டுனா. 4,996 ஹெக்டர் நிலப்பரப்பு நீரில் மூழ்கிடும். இந்த 4,500 ஹெக்டர் பகுதியில் அடர்ந்த காடுகள் இருக்குது, அங்கே வாழ்கிற வனவிலங்குகள் பாதிக்கும். இது காவிரி வனவிலங்கு சரணாலயத்தின் ஒரு பகுதி. அங்கே யானைகளின் முக்கியமான பாதைகள், பல அரிய வகை மீன் இனங்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும். நமது சுற்றுச்சூழலையும் பாதிக்கிற இந்த அணை நமக்கு தேவைதானா? சரிங்க, இப்போ தமிழ்நாடு அரசு நம்ம என்ன பண்ணணும்? சட்டமன்ற சிறப்பு கூட்டம், அதாவது கர்நாடக அரசின் தன்னிச்சையான முடிவுக்கு எதிராக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து உடனடியாக ஒரு கூட்டு தீர்மானத்தை கொண்டு வரணும். 2வது, டெல்லி பொலிட்டிக்கல் ப்ரெஷர். தமிழக எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் ஒன்றிணைந்து மத்திய நீர் ஆணையம் மேகதாதுக்கு இறுதி ஒப்புதல் தராமல் தடுக்க அழுத்தம் கொடுக்கணும். 3வது, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டங்களில் தமிழக பிரதிநிதிகள் தொடர்ந்து மேகதாது விவாதத்துக்கு சட்டப்பூர்வமான முட்டுக்கட்டை போடணும். 4வது, உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று நம்ம கொடுக்கணும். கர்நாடகாவின் தற்போதைய புதிய விரிவான திட்ட அறிக்கைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக புதிய இடைக்கால மனுவை நம்ம தாக்கல் செய்யணும். 5வது, இந்த திட்டத்தால் கிட்டத்தட்ட 4,800 ஹெக்டர் காவிரி வனவிலங்கு சரணாலயம் அழிவதை மையமாக வைத்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதியை தடுத்து நம்ம நிறுத்தணும். 6வது, டெல்டா ஏரிகளை தூர்வாரணும். கர்நாடக தண்ணீரை நிறுத்த நினைத்தாலும் நமக்கு கிடைக்கும் மழைநீரை சேமிக்க மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாரி தயார் நிலையில் நம்ம வச்சுக்கணும். 8வது, கீழ்மடை மாநிலங்களான நம்மளுடைய தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இவங்கெல்லாம் இணைஞ்சு கர்நாடகாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கணும். 9வது, உலகளாவிய சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மேலாண்மை நிபுணர்களை கொண்டு இந்த ஆணையின் ஆபத்துக்களை பற்றி ஒரு சர்வதேச அறிக்கையை தயார் செஞ்சு வச்சுக்கணும். 10வதா, அதாவது இறுதியா, கட்சி வேறுபாடுகளை தாண்டி தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில அனைத்து கட்சிகளுமே ஒற்றை குடையின் கீழ் எப்பொழுதும் நிற்கணும்.
இருந்தாலும் சட்டப்படி கீழ்மடை மாநிலமான நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் அவங்களால இந்த ப்ராஜெக்டை பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்காக அலட்சியமாக இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. யார் முதல்ல ரிப்பன் கட் பண்ணுறது, யார் முதல்ல மெழுகுவத்தி ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு அடிச்சிக்காம தயவு செஞ்சு ஆக்கப்பூர்வமான மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த நவீன கால மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இறுதியாக இந்த கர்நாடக அரசு செயல்படுத்த இருக்கின்ற மேகதாது அணை, இதற்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். நமது குரல் எப்பொழுதும் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக. நன்றி, வணக்கம்.